சரோஜா சமையலில் பாகற்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இந்த பாகற்காயை உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா ரவுண்டாக அவ்வளோத்தையும் வெட்டணும். பாகற்காய் புளிக்குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பாவக்காயை விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன், தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு பண்ணும் போது அதை கழுவி போடணும். 3 துண்டு தேங்காய், ஒரு 10-15 பொடி வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, எலுமிச்சம்பழ அளவு புளி, சிறிதளவு மஞ்சள் பொடி, 1 தக்காளி பழம், அப்புறம் தாளிப்பதற்கு வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு. பாவக்காய் புளிக்குழம்புக்கு எதெல்லாம் அரைக்கணும்னா தேங்காய், வெங்காயம், சீரகம், பெருஞ்சீரகம் இதை நல்லா மையாக மிக்சியில் அரைச்சிடணும். அடுப்பில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம பாவக்காயை வதக்கணும். பாவக்காயும் தக்காளி பழம் உப்பு போட்டு வதக்கணும். போடணும். போட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு, நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இன்னும் நம்ம கரண்டி வச்சு நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், பாவக்காய் நல்லா வதங்கி வருது. இனிமேல் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அரைச்சி வச்சுருப்போம்லாம் மிக்சியில் அந்த தண்ணி, தேங்காய் தண்ணி, அந்த தண்ணியில் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அது கொதித்த உடனே நம்ம மசாலா போட்டுடலாம். இப்போ மூடி வச்சுட்டு கொதித்த உடனே மசாலா போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு ஆகுது. இனிமேல் நம்ம மசாலாவை போட ஆரம்பிச்சிடலாம். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, இதெல்லாம் நம்ம மசாலா கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய் போட்டுடலாம். புளியை இப்போ ஊற்றக்கூடாது, பாவக்காய் நல்லா வெந்த பிறகு தான் ஊற்றணும். இப்போ மசாலா எல்லாத்தையும் நம்ம பாவக்காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் அது நல்லா கொதித்து வேகும், மசாலாவோடு சேர்ந்து வேகும். அதுக்கப்புறம் நல்லா வெந்த பிறகு, பாவக்காய் நல்லா வெந்த பிறகு நம்ம புளி ஊற்றணும். ஊற போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த புளியை ஊற்றணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை ஊற்றிட்டேன். புளியை ஊற போட்டு வச்சுருந்தோம்ல, அதை நான் கரைச்சி ஊற்றிட்டேன். இனிமேல் இந்த இதில் கொஞ்சம் நேரம் அது வேகும். வெந்த பிறகு நம்ம இது செஞ்சிடலாம், தாளிச்சிடலாம். இப்போ சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம உபயோகிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. நல்லெண்ணெய் வச்சாச்சு. இந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு போடணும். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். வெங்காயம் நல்லா நிறம் மாறிடுச்சு. இன்னும் நம்ம தாளிச்சிடலாம். இன்றைக்கி சரோஜா சமையலில் சுவையான பாகற்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிட்டு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.